இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், இந்த வேலைலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி வேலை தான் செய்யணும், வேலையே செய்யக்கூடாதுன்னா கூட சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்போ வாழ போகிறோம்? நிறைய பெண்கள் நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க, நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஒரு பெண் தான். அவங்களால முடியும் போது நம்மளால மட்டும் ஏன் முடியாது? நம்ம எப்போதும் ஹோப் நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம கனவுகளை நோக்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது கண்டிப்பாக நம்மளோட கனவுகளும் நிறைவேறும். அதே மாதிரி ஒரு மென்னை ஹை லெவலில் வச்சுட்டு ஒரு பெண்ணை லோ லெவலில் வச்சு பார்க்காம மென் பெண் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸாக இருக்குன்னு தான் நம்ம எப்போதும் ஒரு ஹியூமன்ஸாக தான் கன்சிடர் பண்ணணுமே. அதே மாதிரி மென்ஸ் எல்லாருமே ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸில் வச்சாலுமே கூட அந்த ஒரு பெண்ணுக்கு, உங்கள் ஃபேமிலியில் இருக்க பெண்ணுக்கு வந்துட்டு எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மென்ஸ் டே வரும்போது ஒரு மென்ஸுக்கு நம்ம எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும், நம்மளும் ஆஸ் எ விமனாக இருந்து கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி விமென்ஸ் டே. மென்ஸ் டே வரும்போது நான் இதே மாதிரி ஒரு மென்ஸ் டேக்கான கண்டென்ட் பேசி கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ.